வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக ஆண்டுதோறும் முக்திநாத் மற்றும் மானசரோவர் ஆகிய புனித ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரை செல்பவர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டிற்கான முக்திநாத் மற்றும் மானசரோவர் யாத்திரைக்கான மானியம் பெறுவதற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த புனித யாத்திரை செல்வதற்கான மானியம் பெறுவதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாக முக்திநாத் மற்றும் மானசரோவர் புனித யாத்திரைக்கு மானியம் வழங்கப்படுகின்றது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை குறித்த முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.hrce.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் முக்திநாத் மற்றும் மானசரோவர் யாத்திரைக்கான விண்ணப்பம் மற்றும் வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கும். இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, முக்திநாத் மானசரோவர் யாத்திரை விண்ணப்பம் 2025-2026. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்ல மானசரோவர் மற்றும் முக்திநாத் செல்வதற்கான மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். முக்திநாத் விண்ணப்பம் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும், மானசரோவர் யாத்திரைக்கான விண்ணப்பம் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்ல, இதுல தெளிவான விளக்கங்கள், வழிகாட்டு நடைமுறைகள் எல்லாமே இந்த ஃபைல்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை 2025-2026ஆம் நிதியாண்டில் சீனாவில் உள்ள மானசரோவர் மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆகிய திருத்தலங்களுக்கு புனித யாத்திரை மேற்கொண்டு யாத்திரையை முழுமையாக நிறைவு செய்து தமிழ்நாட்டை சேர்ந்த இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மானியம் வழங்கும் திட்டத்தின்படி பின்வரும் நிபந்தனைகள் மற்றும் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு மேற்கொண்டு யாத்திரையை நிறைவு செய்த யாத்ரீகர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 1/4/2025 முதல் 31/3/2026 முடிய உள்ள காலத்தில் மானசரோவர் மற்றும் முக்திநாத் புனித யாத்திரை மேற்கொண்டு முழுமையாக நிறைவு செய்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் 18 வயதிற்கு மேற்பட்டவராகவும் 70 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இத்துறை இணையதளமான www.hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ள உறுதிமொழியுடன் கூடிய விண்ணப்ப படிவங்களை மட்டுமே பதிவிறக்கம் செய்து பயன்படுத்த வேண்டும். அதன்படி விண்ணப்ப படிவத்தில் அனைத்து விவரங்களையும் எழுத்தால் முழுமையாக பூர்த்தி செய்து இந்து மதத்தை சார்ந்தவர் என்பதற்கான சான்று உள்ளிட்ட படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து சான்றுகளையும் வரிசைப்படி இணைத்து பக்க எண்ணிட்டு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய இணைப்புகளுடன் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை எண் 119 உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி தேதி 30/4/2026. அதன் பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகுதி வாய்ந்த பயனாளிகள் அரசால் அமைக்கப்பட்ட தேர்வுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு தேர்வுக்குழுவின் முடிவே இறுதியானது. ஒவ்வொரு யாத்திரைக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகள் 500 நபர்கள் அல்லது அதற்கு மேல் இருப்பின் பயனாளிகளின் ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் குறைந்த வருமானம் கொண்டவர்களிடமிருந்து ஏறுமுகத்தில் துவங்கி 500 பயனாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலும் தேவையான விவரங்களை இத்துறையின் இணையதளத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல முக்திநாத் யாத்திரைக்கான அரசு மானியம் கோரும் விண்ணப்பம் கொடுத்திருக்காங்க. 2025-2026ஆம் நிதியாண்டில், அதாவது 1/4/2025 முதல் 31/3/2026 முடிய வரை உள்ள காலகட்டத்தில் இந்த புனித யாத்திரைக்கு சென்று திரும்பியவர்கள் இந்த மானியத்திற்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவம் விடுதலின்றி முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். விண்ணப்பத்தில் ஃபர்ஸ்ட்லே பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும். அடுத்ததாக விண்ணப்பதாரர் பெயர், தகப்பனார் அல்லது கணவர் பெயர், இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க. தற்போது வசித்து வரும் இருப்பிட முகவரியை முழுமையாக குறிப்பிடவும் மற்றும் அதற்கு சான்றாக குடும்ப அட்டை அல்லது தொடர்புடைய வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட புறப்பட சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். பிறந்த தேதி, ஆதார் எண், யாத்திரை விவரம், யாத்திரை தொடங்கிய நாள் மற்றும் யாத்திரை முடிந்த நாள், கடந்த ஆண்டுகளில் முக்திநாத் யாத்திரை சென்று தமிழக அரசு மானியம் பெறப்பட்டுள்ளதா, ஆம் இல்லை. அடுத்ததாக முக்திநாத் விண்ணப்பத்துடன் தவறாமல் இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் மற்றும் ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இணைக்கப்பட்ட சான்றிதழின் விவரம் விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ள பக்க எண் குறிப்பிட்டு தெளிவாக பின்வரும் சான்றிதழ்கள் அனைத்துமே இணைக்கப்பட வேண்டும். பள்ளி கல்லூரி சான்றிதழ் அல்லது புறப்பட சான்று, கடவுச்சீட்டு நகல், குடும்ப அட்டை, தொடர்புடைய வட்டாட்சியர் அல்லது வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட புறப்பட சான்று அல்லது இருப்பிட சான்று, ஆதார் அட்டை நகல், கடவுச்சீட்டு, இந்த மாதிரி கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே நீங்கள் நகல் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். அப்புறம் கீழே ஒரு சான்று கொடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை ரீட் பண்ணி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். கீழே
மானசரோவர் யாத்திரைக்கான அரசு மானியம் கோரும் விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விண்ணப்ப படிவத்தையும் பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆகவே 2025-2026 நிதியாண்டில் சீனாவில் உள்ள மானசரோவர் மற்றும் நேபாளத்தில் உள்ள முக்திநாத் ஆகிய புனித தலங்களுக்கு புனித யாத்திரை சென்று திரும்பியவர்கள் இந்த அரசு மானியத்திற்காக விண்ணப்பிக்கலாம். இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் அனைத்தையுமே பக்க எண்ணிட்டு விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து 30/4/2026 முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, எண் 119, உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.